அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள், சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று யார் இந்த திக்ரை ஒரு தடவை ஓதுகிறாரோ அவருக்காக சுவர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் கூறினார்கள், யார் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இந்த திக்ரை ஓதி அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அவருக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மலக்குமார்களினுடைய துஆக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர், மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம், ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன திக்ர் என்றால், لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவும் நல்லவற்றை புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று பொருள்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற இந்த சிறிய திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடுவோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டாக்குவோம்.